சாமி அப்பன் குழந்தைகளா நாங்களே பூஜை முடிச்சு விட்டீங்களா? பூஜை முடிச்சு விட்டீர்களா? முக்காலார்கள் பூஜை நாங்க முடிச்சு விட்டோம். என்ன அரைக்கால் பூஜை என்ன வருது? நாங்களே பூஜை செய்து வந்த நேரத்தில் நீங்க நித்திரையாணி விட்டீங்க. ஆனா நித்திரையாணி பிறகு பூஜை செய்தா தங்கள் குரு தோகம் எங்களை சுத்திக்கொள். அப்படியா? அதனால் முக்காலார்கள் பூஜை நிறுத்தி விட்டோம். அந்த அருகால் பூஜை வெட்டையாடி விட்டு மதியம் உணவரத்துக்குள்ளார அந்த அருகால் பூஜை பாதாளம் வந்து நான் முடிக்கிறேன் ஐயா. சுவாமி அப்பன் குழந்தைகளா வேட்டைக்கு போகணும். உண்மைதான் போகத்தான் வேண்டும். அப்படியானால் தெரிகிறது என்ன? ஆச்சிராமத்தும் பக்கத்துல வாழை தோட்டத்தில் தம்பியாகிய அவனை காவலாக வச்சு விடு. இலை பூ காய் பழம் களவு போகாமலும் வாழைக்கன்றுகளை ஆடு மாடு மேய்ந்து விடாமலும் தம்பியாகிய அவனை காவலாக வைத்து விடு. மழை இல்லாத காரணத்தால் நான் வருணனை நோக்கி பாதாள லோகம் சென்று தவம் செய்ய செல்கின்றேன். அரைக்கால் பூசையும் அங்கு வந்து முடித்து விடலாம். அது வரைக்கும் இந்த வெற்றி வேளாய்ச்சி உங்களுக்கு வாழ்த்து வரம் கொடுக்கின்றேன். நீங்கள் எரியக்கூடிய பானம் பிறர் பேரில் தைக்கும்படியாகவும் அவர்கள் எரியக்கூடிய பானம் உங்கள் பேரில் தைக்காமல் படிக்கும் இந்த வெற்றி வேளாய்ச்சை வாழ்த்து வரம் கொடுக்கின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் தாயிடம் சென்று உத்தரவு விடை பெற்று பிறகு செல்லுங்கள். வெற்றியோடு சென்றுவார்கள். வெற்றியோடு சென்றுவார்கள். முத்திரவாய் கொண்டா. ஆனா நம்ம தாயிடம் சென்று வேண்டிய வரங்களை வாங்கிட்டு பிறகுதான் போக வேண்டும். அப்படியே ஆகட்டும்னா தாயே இந்த காலத்தில் புகுந்து வேட்டையாடி நாங்கள் உத்தரவு கேட்டோம். உருவாக வாழ்க்கை தட்டுவாங்க உத்தரவு கொடுத்து
விட்டு நான் வரம் கொடுத்ததும் இல்லாமல் மாதா பிதா குரு தெய்வம் உங்களோட தாய்மை சென்று என்னுடைய வரங்களை வந்து வெற்றியாட போக கால தாமதம் இல்லாமல் எங்கள் சந்தோஷமாக வெற்றி ஆடுவதற்கு தாய் எப்படி வேணும் போமா கலன் கலங்குவதா சந்தோஷமா போய் வேண்டாம் மிகனு தெரிவித்தா அந்த கொஞ்ச நேரத்துல வேட்டையாடி விட்டு மதியம் உணர்ந்து நாங்கள் வீடு வந்து இருவரும் தெரிவிக்கிறோம் கண்மணி அம்மா படுவாக சண்டாளன் 10 மாதம் மறுசிறையில் வைத்து ராவணத்தை மாற முடித்து அயோத்தியாபுரியிலே வந்து வலதுவிலே வைத்து சிமத்த கல்யாணம் முடித்து அந்த புறத்திலே சரசமாக இறான் என்ற போது அற்பசாதில் பிறந்த சொற்ப சிவன செய்து கொள்ள வரக்கூடிய ராஜகன் என் பேரில் ஏழுதமான வார்த்தை சொன்னாரு. என்ன 5 மாதம் கெப்பத்தோடு இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்து விட்டாங்கடா. ஒரு வீரன் மகனை பெற்று நாங்கள் குளிக்க பொருந்தி சந்தோஷமா உத்தர கொடுத்தா போதும் கொஞ்ச நேரத்தை வேட்டையாடி விட்டு வீடு வந்து சேருவோம். கோம்பில்லா கொழுப்பவர் ஆய்வு கொண்டு இருந்த போது இந்த வடாந்தரத்திலே வாழ்ந்தரக்கூடிய வால்மீகர் ஓடோடு வந்து யார் இவர் என்று விசாரித்த போது என்னுடைய விட்டாந்தங்களை சொன்ன போது எந்தா என்றைக்கு சுமமங்கல்யமா இருப்பா என்று எனக்கு வாய்த்து வர கொடுத்தார். அன்னுடைய திருவினால் 10 மாதம் சுமந்து 3 நாள் சுமந்து என்னுடைய அடிவயல் தளர்ந்து நொந்து பெற்றெடுத்து இந்த சிங்கம் காட்டி செலுத்து சொல்லக்கூடிய மெருகாய்களை தப்பித்து வளர்த்து 5 வயது குழந்தை பால்மணம் அறியாத குழந்தை தாங்கள் வேட்டைக்கு போகிறேன் என்று தெரிவிக்கவில்லை. அனுப்பிவிட்டு நான் எப்படி பாயிருப்பேன்? குருவாக வால்மீகியை குரு உத்தரவு கொடுத்து வரம் கொடுத்தது நாங்கள் கொடுத்ததும் இல்லாமல் மாதா பிதா குரு தெய்வம் உங்களோட தாய் கொஞ்சம் வேண்டிய வரங்களை வாங்கிட்டு போக சொன்னா குருவாக வால்மீகியை சந்தோஷமான உத்தரவு கொடுத்திருக்கிறார். நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டிய வால்மீகிற உத்தரவு கொடுத்திருந்தால் நான் என்ன தெரிவிக்க போகிறேன்? சந்தோஷமாக சென்று வேட்டையாடி தம்பி ஆகியவனை வாழைத்தோட்டத்தில் பத்திரமாக விட்டு என்னை நோக்கி நீ திரும்பி வரான்ற போது தேவர் மூவர் இந்திரன் சந்திரன் யாராக இருந்தாலும் சரிதான் நீ விடக்கூடிய பணம் அவர்கள் வைக்கவும் அவர்கள் விடக்கூடிய பணம் உண்மையிலே பூமாலும் நான் வாழ்த்து வரம் கொடுத்திருக்கிறேன். என் குலப்பட்ட சக்திவேல் கொடுத்திருக்கிறேன். சந்தோஷமாக சென்று வேட்டையாடி தம்பியாக கலவனை வாழைத்தோட்டத்தில் பத்திரமாக கலவத்தை விட்டு சந்தோஷமாக ஒரு குருவாக உத்தரவு குருவாக வாய்மொழி உத்தரவை கொண்டோம். மாதா பிதா குரு தெய்வம் நம்ம தாயின் வேண்டிய வரங்களை வாங்கிக்கொண்டோம். கொஞ்ச நேரம் இங்க நிக்கல மேடம் இருக்கவே கூடாது. என்ன மதிகராஜா ஓடி வாங்கிட்டு வளர்த்தாடியா அவன் கதிரவன் உதிக்கு முன்னே கடிகை வைத்த பாலே
மிருக தவிர பார்த்தாடா கூட்டம் கூட்டமா நிக்குதுமா கூட்டம் கூட்டமா ஆமா ஆமா தண்ணி அளவாக்குமா தட்டிச்சு எழுந்து வர அந்த வம்பன மிருக சாதி பாகுபுதிய வேகமாக அம்பு ஆயுதங்கள் ஆட்டங்களை எடுத்து நம்ம வேலை அச்சமலமல் எதிர்த்து வந்த மிருகத்தை சரி ஆடு பணத்தால என்னோட பணத்தாலே பாலே சவால் தாய் அண்ணா அங்க மீண்டு வருகிற மிருகம் என்னென்ன மிருகம் நான் வந்து கொண்டிருக்கின்றது யாழு சிங்கம் மான் கூட்டம் அல்லவா அந்த மூன்று மிருகம் ஆடு பணத்தால வெல்ல வேண்டும் என்னோட பணத்தாலே வெல்ல வேண்டும் தாய் அண்ணா ஒரு பணத்தை வேணும்னு சொல்லல இப்ப ஏடா பின்னால போய் நின்னா அண்ணே பதுங்கிருந்து பணம் போட்டேன் பதுங்கிருந்து ஆமா பதுங்கிருந்து பணம் போட்டேன் அந்த மூன்று மிருகத்தையும் என்னோட பணத்தை வெல்ல வேண்டும் ஆமா அந்த மூன்று மிருகத்தோட பணத்தை வெல்லுவதாக இருந்தா 6 12 வயது குருவாக வாழ்ந்து சொல்லி வித்து வித்தில சில கேள்வி கேட்பேன் அது பதில் உரைப்பாயாடா
நாங்கள் கேட்கக்கூடிய இலக்கிய தைரியமா பரிந்து வைக்கிறோம்னா சொல்லாவிட்டா உன்னை என்னடா செய்யறது? அப்படி சொல்லாவிட்டா கையில் இருக்க வஜ்ராய எடுத்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக்கி விடு. வெட்டி விடலாமா? வெட்டிடலாம். அப்படியா அண்ணா? அப்படின்னா சரியா இல்லதான் போயிடலாம். இல்ல அண்ணா எறும்புக்கு எத்தனை விடா? ஓரறிவு சொல்லிவிட்டா முதல்ல இரண்டறிவு. எது ஒண்ணு சொல்லிட்டு வராயா? டாய் அண்ணா ஊருங்களுக்கு மூன்றறிவு. பறக்கும் பறவைக்கு பறக்கும் பறவைக்கு நான்கறிவு. நான்கால் ஜீவனுக்கு எத்தனை அறிவுடா? 4 கால் ஜீவனுக்கு 5 அறிவு. என்ன சொல்லிவிட்டாயா? டாய் அண்ணா நம்மை போல மாடுவன் மாத்துமாவுக்கு எத்தனை அறிவுடா? நம்மள போல மாநில ஆத்மாவுக்கு 6 அறிவு. அண்ணா குருவாய வான்மிகு சொல்லி விட்டு எங்க மருதான் அதை ஒன்று ஒளியவர் கேட்ட கேள்வி பதில் ஒருத்தி விட்டார். சரிதான். ஆனா அண்ணனுக்கு அணுக தெரிந்து விட்டு போய் கேட்காத கைவிழா கேட்காத நின்று நம்ம தாயிட்டு போய் சொல்லுவாடா. ஒருபோதும் சொல்ல மாட்டேன்னா அது மீண்டும் தெரிவித்தினா உன்னை இன்னொரு இந்த காலத்தை ஏற்ற மாட்டேன். நான் ஒருபோதும் சொல்லவே மாட்டேன். அப்படின்னா அந்த 3 மிருகத்தையும் அப்படியே வெட்டிடலாமா? அப்படியே நம்ம பேர் எதுக்கு வந்து மிருகத்தி கதி? அது மனத்தாலே என்னோட மனத்தாலே